எனக்கு நெஞ்சு நெருக்கமான வச்சுக்குவேன். நெஞ்சுக்கு நெருக்கமான என்ன சார், பக்கத்துலேயே வச்சுக்கலாம் சார். மனசு இருக்கு இல்லையா, இதயம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நெருக்கமாக தான் எப்பொழுது வச்சுருக்கேன். என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் நெருக்கமான மாணவர்களாக தான் இருப்பாங்க. நெஞ்சு நெருக்கமான அன்பு மாணவர்களே. இதில் முனைவரப்பட்ட மாணவர்கள் இருப்பீங்க, முதுகலை தமிழ் இருந்திருப்பீங்க, ஒருங்கிணைந்த பாடத்திட்ட மாணவர்கள் இருப்பீங்க. உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மதிய நேரத்து வணக்கம். நான் இங்கே பேசக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு நான் பேச போகிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இலக்கிய சுவடிகளில் சமூக நிலை செய்திகள் அப்படின்னு தலைப்பு. எனக்கு கொடுத்த தலைப்பு அதுதான். தலைப்பு சம்பந்தமாக தான் பேசணும் முடிவோட நான் அந்த இரவு முழுக்க உட்காந்து என்னுடைய ஆன்லைனில் என்னுடைய புத்தகங்கள்லாம் சில புத்தகங்கள்லாம் பிரட்டி பார்த்து சுவடிகள் பற்றி அதிகம் நான் படித்தது கிடையாது இல்லையா. ஏன்னா நான் படிக்கிற காலகட்டம் சுவடிகள் அதிகம் இல்லை. அதனால இந்த சமூக நிலை செய்திகள் என்ன இருக்கு இலக்கிய சுவடிகள்ல. சமூக நிலை செய்தினா எந்த சமூகத்தை நீ எடுத்துக்குவ? மாணவர் சமூகத்தை எடுத்துக்கீங்களா, இல்ல மாணவர்கள் பின்னுக்கு இருக்கிற மாணவிகள் சமூகத்தை எடுத்துக்கீங்களா, இல்லது கல்வி என்ற ஒரு சமூகம், ஒட்டுமொத்த ஒரு சமூகம் கல்வியை படிக்குது அதை எடுத்துக்கீங்களா, இல்ல கல்வி இல்லாம பெண்ணிய உரிமையை எடுத்துக்கீங்களா, இல்ல தலித் சமூகத்தை பத்தி எடுத்துக்கீங்களா, அல்லது வேற என்ன இன்னைக்கு நடக்கிற மிக அங்கங்கே ஒரு நாளைக்கு பேப்பர் தொடர்ந்தா என்ன நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது இல்லையா, அந்த செய்தி நம்ம எடுத்துக்குவோம். என்ன சமூக சிக்கல்களை சுவடிகள் மூலமா நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே வர வழியில இதை பேசுவோம். எப்படி பேசுவோம்? சரி, பொதுவாக பேசுவோம். அந்த சமூக நிலை எப்படி இருக்கு, இந்த சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு. கல்வியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்கன்னாக்க, கல்வியில சோசியல் எஜுகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சோசியல் சமூகவியல் கல்வி அப்படிமா. இன்னைக்கு சமூகவியல் கல்வி நம்ம கொடுக்குறோமா, இந்த சமூக கல்வி நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. சமூகவியல் கல்வி, சோசியல் கல்வி நம்ம வரோம் பாடம் எடுத்து சில நேரத்தில் சுவடிகள் பற்றி பேசுவோம். ஐயோ சுவடிகள் இங்கெல்லாம் இருந்துச்சு, இப்படி எடுக்கப்பட்டது, இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா சுவடிகள் எடுக்கப்பட்ட செய்திகள் பேசினாலும் இது சமூகமாக நம்ம பேசுறோமா? இன்னைக்கு மதிப்பெண் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பேசுறோம். படிக்கணும், மதிப்பெண் வாங்கணும், 80%, 90% நம்ம மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம பேசுறோம். அப்படி இல்ல ஒரு சமூகமாக இந்த சுவடிகளை எப்படி இலக்கியத்துல சமூகமாக கொண்டு வருது. இன்னைக்கு என்ன உலகம் பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு அறிவியல் உலகம். இன்னைக்கு அறிவியல் ஒட்டுமொத்த உலகத்தையும் அப்படியே பாவிச்சுக்கிட்டே இருக்கு, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆடிக்கிட்டே இருக்கு. எல்லாமே நம்ம எழுதுவது, வரைவது, ஓடுவது, இயங்குவது எல்லாமே எதுல போயிட்டு இருக்கு, மின்னணுல போயிட்டு இருக்கு. எல்லாமே என்னது, மின்னணு மயமாக்கல். புரிதல் அடிக்க நம்ம எழுதுறது என்னது, அதிக பேனாவில் எழுதுறமா கிடையாது. செல்போன் எடுத்து என்ன பண்றோம், ஹாய்னு ஹாய் ஹவாரி ஒரு டைப் பண்ணா அடுத்த செகண்ட் என்ன பண்றது, அங்க போய் நிக்குது. சார் நான் அமெரிக்காக்காரங்களோட பேசணும், அடுத்த வீடியோ கால், ஒரு நிமிஷம் அவன் என்ன பண்றான், அடுத்து அமெரிக்காவில இருந்து பேசணும். அன்னைக்கு பேச முடியுமா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்கள நான் பேச முடியுமா? நான் 1993 நான் BA தமிழ் படிக்கிறேன். அப்போ நான் வீடியோ காலில் அமெரிக்காவுக்கு பேச முடியுமா, ஜப்பானுக்கு பேச முடியுமா, மலேசியாவுக்கு பேச முடியுமா, சிங்கப்பூர் பேச முடியுமா? முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கு, மின்னணு மாக்கல். இந்த மின்னணு எங்கிருந்து வருகிறது அதான் பார்க்கணும். மின்னணு மயமாக்கல் எங்கிருந்து வந்தது? இந்த ஓலைச்சுவடியை மாத்தக்குள்ளதான் வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மாணவர்கள் ஓலைச்சுவடியை மின்னணு மயமாக்குறாங்க, அறிவியல் யுகமா இருக்குது, வேற மாதிரி மாத்துறாங்க. மின்னணு மயமாக்கல் தான் இந்த ஓலைச்சுவடியை மாத்திட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கு பாட்டுலாம் பாடுறோம், நாட்டுப்புற பாட்டு பாடுறோம், சினிமா பாட்டு பாடுறோம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறோம், பாடுறோம். சரியா? இதெல்லாம் எப்படி வருகிறது? இதெல்லாம் மின்னணு மயமாக்கல் மூலமாக வருகிறது தான் நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப அதுபோல இந்த நம்மளுடைய தொன்மை எடுத்துக்கிட்டா 400 ஆண்டுகளுங்கிறாங்க, 3000 ஆண்டுகளுங்கிறாங்க. நம்முடைய தமிழின் தொன்மை, சுவடியினுடைய தொன்மை, இலக்கியம் எங்கிருந்து சுவடியிலிருந்து வருகிறது அப்படிங்கிறோம். சுவடி மூலமாக, பனையோலை மூலமா. அது குறிப்பா சொல்ல போனா என்னது, நமக்கு ஆதாரம் முதல்ல இது பனையோலை தான். அங்கிருந்து தான் நம்ம எழுத்துக்கள் வந்துச்சு. அப்புறம் பனை ஓலை இருக்கு, அப்புறம் சின்ன சின்ன மூங்கிலுடைய சில்கள் இருக்கு இல்லையா, அந்த சில்கள் இருந்து எழுத்து தயாரிக்கிறான். அடுத்தது ஆடு மாடு இருக்கு இல்லையா, அந்த தோள்களை செய்திகளை தயாரிச்சு கொடுத்தான். சரியா? ஆனா இதெல்லாம் கொடுத்தாலும் என்ன பாத்தீங்கன்னாக்க, எது சார் ரொம்ப நாள் நீண்ட நாள் உழைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பனை ஓலை தான் உழைச்சது. அந்த பனை ஓலை எங்கடா, நம்ம தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சான். பனை ஓலையை யார் கண்டுபிடிச்சான்? தமிழர்கள் தான் கண்டுபிடிக்கிறான். சார் இந்த பனை ஓலையை தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க சார். ஆனா அந்த ஓலைச்சுவடியை அச்சடிக்கிற பிரதிக்கு தாயகமா எது இருக்குது? ஓலைச்சுவடி பிரதி தாயகமா எது இயங்கிட்டு இருக்கு நீங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ் பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க. ஓலைச்சுவடியுடைய அச்சு பிரதியாக மாற்றி மின்னணுவாக மாற்றக்கூடிய தாயகமாக எது விளங்குறது என்றால் தமிழ் பல்கலைக்கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தான் வரலாறு. தமிழ் பல்கலைக்கழகம் தான் ஓலைச்சுவடிய
மாத்திக்கிட்டு இருக்கு. எங்க வேற எந்த இதுவும் நடக்கல. ஓலைச்சுவடின்ற ஒரு துறை வந்து இங்கதான் என்ன பண்றாங்க, மின்னணுவை மாற்றுறாங்க. இது தமிழ் தாயகம், எது சுவடிகளுடைய தாயகம் எதுனா தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்க பல்கலைக்கழகத்து வரல அந்த செய்தி பேசணும் இல்லையா? அது போல நிறைய செய்திகளை சொல்றோம். 1850 இருந்து 1950 வரலையும் 100 ஆண்டுகள் என்ன ஆகுதுன்னா இந்த ஓலைச்சுவடியில இருந்து என்ன பண்ணுது, தாளுக்கு மாறுகிறது. இந்த செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, தாளுக்கு மாறுகிறது. நம்ம பேசுறோம், யாயும் ஞாயும் யாராகியோ எந்தையும் முந்தையும் ஊரை கேளீர் அப்படின்னு சொல்லுவேன், பாட்டு பாடணும் இல்லையா, யாயும் ஞாயும். அதை வந்து சினிமா பாடலாம் சொல்றான், நீ யாரோ நான் யாரோ ஒன்று சேர்ந்து உண்மை இன்பம் காண்போமே என்னும் நீ தானே பாடுறான் இல்லையா. அப்ப இந்த யாயும் ஞாயும் யாராகியோ எந்த செய்யுள் வடிவு எங்கிருந்து எடுக்கப்படுகிறதுனா ஓலைச்சுவடியிலிருந்து திருத்தப்பட்டது, ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு மின்னணு மயமாக்கி தாள்களாக மாற்றி உங்க கையில கிடைச்சிருக்கு சார். கையில தான் சார் கிடைச்சிருக்கா, புத்தகம் கூட இல்லை சார், புத்தகமே தேவையில்லை. எங்க இருக்கு சார், இந்த அலைபேசியில ஒரு அலையை தட்டுனா அந்த அலை ஒளியும். நீ என்ன கேட்கிறியோ, எதை எதிர்பார்க்கிறியோ, ஆனா யாயும் யாயும் கேட்கிறியா வரும். ஏன்னா யாதும் ஒரு யாவரும் கேள்வி கேட்கிறியா வரும். இல்ல திருக்குறள் கேட்கிறியா, கற்க கசட்டுன்னு கேட்கிறியா அது நீ என்ன கேட்கிறியோ அதை கொடுப்பதுதான் இந்த மின்னணு. புரியுதுங்களா? சுவடிகள் இருந்து எப்படி மின்னணு மாறு, மின்னணு மயமாக்கல், மின்னணு மயமாக்கல், கம்ப்யூட்டர், இது எல்லாமே என்ன பண்றான். நீங்க எது சொல்ல போனா நீங்க என்ன மக்கள் மத்தியில பெரிய பரவலாக பேசப்படுகிறது என்ன, இன்டர்நெட். இன்டர்நெட் வேற என்ன பேசப்படுகிறது, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. என்ன சொல்றான், சத்தமா சொல்லுங்க. ஏஐ உங்களுக்கு கேள்வி கேட்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நவீன ஏஐ தான் இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசுறான். என்ன வந்து சின்ன குழந்தையா காட்டுவான், அடுத்து கொஞ்சம் காட்டுவான், அடுத்து கொஞ்சம் காட்டுவான், அடுத்து கொஞ்சம் காட்டுவான். வயசானா 90 வயசுல இருந்தாலும் எப்படா இருப்பான். ஏஐல காட்டுறான் இல்லையா, சின்ன வயசுல நம்ம பார்க்காத ஒரு சின்ன வயசை எது கொடுக்குது, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு சொல்றாங்க தமிழ்ல, செயற்கை நுண்ணறிவு. அதுதான் நீங்க என்ன பண்றான், மக்கள் எல்லோரும், மாணவர்கள் எல்லோரும் எதை தேடி ஓடுகிறார்களா, செயற்கை நுண்ணறிவு. ஆக நான் எப்படி செல்போன் வச்சு என்ன பண்றீங்க, நீங்க வேற மாதிரியான போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க, வேற மாதிரி காட்டுறீங்க, அப்புறம் செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க, அப்புறம் வாயை வேற மாதிரி வச்சு எடுக்கிறீங்க, அப்புறம் சிரிச்சு எடுக்கிறீங்களா. அப்ப இதெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடியது, மாற்ற முடியாது. நான் இப்போ கோர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு கோர்ட் போடணும்னா ஏஐல போய் மாத்திக்கலாம். என்ன பழைய மாதிரி எடுக்கணும்னா என்ன மாத்திக்கலாம், வயசானவனாவும் மாத்திக்கலாம். சரியா? அப்ப இது எல்லாமே இன்னைக்கு என்னது, எங்க இந்த சுவடிகள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுனாக்க ஏஐல வந்து நிக்குது, செயற்கை நுண்ணறிவு அப்படி இல்லையா. இதுக்கும் காரணம் மின்னணு மயமாக்கல், மின்னணு மயமாக்கல், டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறாங்கல்ல, டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற உலகத்தை. சரியா? அப்ப அது போல சொல்றாங்க இந்த ஓலைச்சுவடிகளுடைய அதான் சொல்றான் 100 ஆண்டுகளுக்கு தாளாக மாறியது அப்படின்னு சொல்றான். இந்த சுவடிகளை வந்து செல்வங்கிறான், தமிழ் செல்வம் அப்படிங்கிறான். தமிழ் செல்வம் பேரு நம்ம சொல்லுவோம். சரியா? எங்க அண்ணன் கூட தமிழ் செல்வன் பேர் வச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்வன் அப்படின்னு அவர் பேர் தமிழ்ச்செல்வனா, வெரி குட். தமிழ்ச்செல்வன் எதை சொல்றாங்கன்னா இந்த சுவடிகளை வந்து தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறான். தமிழ்ச்செல்வம்னா என்னது, அதுதான் நமக்கு தமிழ்ல கிடைக்கக்கூடிய செல்வமா கிடைக்குது. அது யார் சொல்றாங்கன்னா வேரா மாதவன் என்பவர் சொல்றாரு. இந்த ஓலைச்சுவடிகள் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா வேரா மாதவன் என்பவர் என்ன பண்ண ஓலைச்சுவடிகளுடைய பதிப்பு வரலாறை, பன்முக தன்மையை அவர் தான் சொல்றாரு. இதெல்லாம் வந்து தமிழ்ச்செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏட்டில் இருக்கிறத அச்சுக்கு கொண்டு வரும். என்ன கொண்டு வரணும், அச்சு கொண்டு வரணும். அப்ப அச்சு கொண்டு வரது யாரெல்லாம் முன்னுதாரணமா இருந்தாங்க, எந்தெந்த பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள். வேலைங்க இப்ப எல்லாரும் பேசலாம், ஆனா ஒரு தமிழை முழுமையாக ஆய்ந்து அறிந்து நுண்மா நுழைப்பா இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். வள்ளுவன் சொன்னது, வள்ளுவன் ஒரு வரலாற்றை சொன்னது 200 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதிட்டு போயிருக்கிற அந்த சொல்லாடல, அந்த திருக்குறளை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, கற்க கசடர கற்பவை. இதை அங்க இந்த ஓலைச்சுவடி யாரு எடுத்து கொடுத்தா, காத்தவராயனுங்கிற ஐயதேசர் தானே எடுத்து கொடுத்தாரு. காத்தவராயன் பேர் தான் வரலாறு இருக்குல்ல. இந்த ஓலைச்சுவடியை எல்லிசிட்ட இருந்து எல்லிசி எடுத்து கொடுக்குறாருல்ல. அப்ப இந்த திருக்குறளை ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து மாற்றியது ஆங்கிலேயக்கார மாற்றிருக்காங்கல்ல, அந்த ஓலைச்சுவடி பதிப்புங்க தான் உங்கள் துறை சார்ந்தது. சுவடிகளை ஆராய்ச்சி செய்வது, அதை சுத்தம் செய்வது, அந்த எழுத்துக்களை மாற்றுவது, எந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு அதை மாற்ற
முன்னுதாரணமா இருந்த அறிஞர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆறுமுக நாவலார் அவரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாரு, சி.வை. தாமோதர பிள்ளை இருந்திருக்கிறாரு, உ.வே. சாமிநாதன் இருந்திருக்காரு, வையாபுரி பிள்ளை, இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, சுவடிகளை மாற்றி எழுத்து வடிவில் தாளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம புத்தகத்தை எடுத்தா பண்றோம், ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், அடுக்கடை இந்த தாளுக்கு இருக்கு இல்லையா, இந்த தாள் யாரா கொடுத்தா இவங்க தான் எடுத்து போயிருந்தாங்க. தாள் வந்து தயார் செஞ்சு வெள்ளக்காரன், அது ஒரு விஷயம். ஆங்கிலேயம் வந்து நமக்கு தாள் கொடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த ஓலைச்சுவடியிலிருந்து, பனை ஓலைச்சுவடியிலிருந்து, ஆடு மாடு தோள்கள் இருந்து, அந்த நுண்ணுதுல இருந்து நமக்கு மாற்றி கொடுத்தது இந்த இவரெல்லாம் இவருடைய பணி தான், முக்கியமான பணியாக. அப்ப ஆறுமுக நாவலர், அப்புறம் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதையர், வையாபுரி பிள்ளை. உ.வே. சாமிநாதரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் தான் என்ன பண்ணாரு, உ.வே. சாமிநாதையர் தான் நம்ம இலக்கியங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு 8 தொகை நூல், 10 பாட்டு நூல்கள், மற்ற நூல்கள் எல்லாத்தையும் இருக்கிறோம்ல. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 நூறு, ஒத்த 10 10, ஊர் வழிபாடு, கற்றறிந்தும் கல்வி அகப்புறமேன இத்திரத்தி 8 தொகை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இந்த நூல்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு இன்னைக்கு அச்சு வடிகளை கொடுத்து இந்த அச்சு வடிவத்தை இன்னைக்கு மின்னணு மயமாக்குற ஒரு சூழல்ல மாறிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இதுதான் சோடியிலிருந்து மாற்றக்கூடிய மாற்றம். அப்ப நம்ம இன்னைக்கு எளிமையா கிடைச்சிருக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இதுல போட்டு அந்த ஓலைச்சுவடியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அப்படி பொறுமையா பிரிக்க முடியும். அது ஒண்ணுமே புரியாது, என்ன அது எழுத்து ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ஓலைச்சுவடி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த எழுத்துக்கள் புரியும், வேற யாருக்கும். இப்படி இருந்ததை இன்னைக்கு என்ன பண்றோம், அடிப்பதை சரக்கு ஒரு பேக்ல போட்டு என்ன பண்ணி தூக்கி போட்டு மாட்டிட்டு அந்த ஓலைச்சுவடி பண்ண முடியுமா, அதை கட்டி அதை பத்திரமா உடஞ்சிடக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது, ஒடிஞ்சு போனா செய்ய போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பாதுகாப்பா ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி பாதுகாப்பா எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு புத்தக வடிவில் வந்துருச்சு, புத்தகமே வேணாம் சார், எதுக்கு சார் புத்தகம் எடுத்து வரீங்க, இன்னைக்கு புத்தகம் வேணாம், செல்போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, எல்லாமே இருக்கு, வச்சு என்ன பண்றாங்க, கீழே மேலே வச்சு டாக்டர் அடிச்ச ரைட் ஓகே அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்து என்ன பண்றாங்க, நடத்தக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்கா இல்லையா, இன்னைக்கு மாறி இருக்கா இல்லையா. இதுதான் சூழலுடைய வரலாறு, இதுதான் சூழலுடைய மாற்றம், வேற ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து மாறுகிறது. இன்னைக்கு ஸ்டைலிஷா உட்காந்துருக்கீங்க, மகிழ்ச்சியா உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா உட்காந்துருக்கீங்கன்னா எல்லாமே நாகரிக வளர்ச்சி மாற்றம் தான், பண்பாட்டு வளர்ச்சி மாற்றம் தான், புரியுதானே. அப்ப அது மாதிரிதான் இந்த ஓலைச்சுவடிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது போல இவங்க அனைத்துமே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த சொன்னோம் இல்லையா, தாமோதர பிள்ளை, உ.வே. சா இவங்கெல்லாம் வந்த பின்புதான் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் செய்யுள்களும் தமிழ் உரைநடைகளும் வெள்ளம் போல் பெருகிய தொடங்கிடுவாங்க. வெள்ளம் போல பெருகிச்சுங்கிறான். வெள்ளம் போல்னா என்னது, காற்றாற்று வெள்ளம் அடிக்க தெரியுமா, கடகடன்னு காற்றாற்று வெள்ளம் அடிச்சு முடியும், அடிச்சு வரக்குள்ள அந்த வெள்ளம் போல அது மாதிரி தமிழ் மொழி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் மத்தியிலும் போய் சேருவது வெள்ளம் போல. நான் 2004 வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வரக்குள்ள ஒரு பாட்டு எழுதுனேன். வெள்ளாளர்கள் என்ன பண்ண, நான் ஒரு பாடலாசிரியர், நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிருக்கிறேன், இதை உண்டாசம் ஒரு படத்துக்கு, புரியுதுங்களா. அதையும் நான் பதிவு செய்யல உங்களுக்கு. ஏதோ சார் ஏதோ சும்மா கதை ஒரு ஆர்வம் வச்சிடக்கூடாது. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா குண்டாஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த படம் வரும், சரியா. அது ஒரு பாட்டு எழுதிருப்பேன், பாலு செல்ல பாலுன்னு அதுல வரும், சரிங்களா. அது மாதிரி அப்ப என்ன, அப்ப அந்த 2004 தான் நினைக்கிறேன், 2004 மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, பெரிய சுனாமி, அந்த கடலோரம் எல்லாமே இறந்துட்டாங்க. அப்போ எனக்குலாம் கல்யாணம் ஆகல, அப்போ 2004 கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடிட்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த நேரத்தில் வெள்ளம் சிதம்பரத்தை ஃபுல்லாக வெளியே சூழ்ந்து கொண்டது. என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியல, சிதம்பரத்துலேருந்து வெளியே போக முடியல, வெளியிலேருந்து உள்ளே வர முடியல, சிதம்பரம் அவுட்டு, அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன, பிரெட் தான் சாப்பிட்டு உட்காரோம், கடையில் போய் பிரெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டோம், கடையை மூடிவிட்டான், சோறு கிடையாது, 2 நாளைக்கு தொடர்ந்து சோறு கிடையாது. அப்புறம் என்னது, ஹெலிகாப்டர் படப்படன்னு வந்து அங்கேயும் போட்டாங்க, எல்லாம் வாங்கி போய் சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த ஊருக்குள்ளேயே போட்டு வந்துச்சு பாரு, தெருவுலேயே போட்டு வரும் தண்ணி, இவ்வளோ தண்ணி சிதம்பரத்தில் இந்த 4 வீதி தவிர மீதி பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை இவ்வளோ தண்ணி, அவ்வளோ தண்ணியெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டே நீந்திட்டு போகணும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி அப்போ ஒரு இந்த பெருவெள்ளம் சொன்னேன், வெள்ளத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறேன், சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்து சரி என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பேசிக்கிட்டு நண்பர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணேன், அப்புறம் உட்காந்துருந்தேன். அப்போ தான் பாட்டு பெருவெள்ளம் அடித்து வந்துச்சு, தமிழ் அது போல மக்கள்கிட்ட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ அந்த வெள்ளம் வந்து இத்தனை பேரையும் பாதிக்குது இல்லை, அது எல்லோரையும் பாதிக்கிற மாதிரி இந்த தமிழ் மொழி தமிழ் சொல்லும் எல்லோரும் போய் சேர்ந்தது வெள்ளம் போல. ஐயோ தண்ணி வருதுன்னு அன்னிக்கிறோம் இல்லையா, தண்ணி பார்த்தோன்னே நமக்கு என்ன இருக்கு, மகிழ்ச்சி, மழை பெய்து தண்ணி கடவுடனே அடிச்சா காற்றாட்டு வெள்ளம் போல வந்துல வரக்குள்ள தண்ணி பார்த்தோன்னே போய் கிளிகளை நிற்போம், குதிப்போம், அதை நீச்சல் அடிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கும்ல. தண்ணி பார்த்தோம்னா துள்ளப்பட்டிருக்கானா மழை பெய்ஞ்சிருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே அந்த வாசனையே என்ன இருக்கு, அப்பதான் அந்த மண் வாசனை வரும், புரியுதா உனக்கு, அந்த மண் வாசனை அப்படியே அருமையா வரும், சரியா. இப்போ அது போல இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு என்ன சார் ரொம்ப நேரமா சொல்றீங்க, பாட்டு பாட்டு வரியே சொல்லியே சார் ஆச்சுங்களா. அப்பதான் என்ன, அந்த வெள்ளத்தினுடைய சூழல் வந்து
மேகம் கருகருக்குது, மின்னல் ரெண்டும் இடி இடிக்குது, மேற்கே மழை பெய்தால் மேஞ்சாறு தண்ணி வரும், மேற்கே மழை பெய்தால் மேஞ்சாறு தண்ணி வரும். அத்தை சுட்ட வடைய பார்த்து ஆசையோடு அள்ளி கொண்ட, அத்தை சுட்ட வடைய பார்த்து ஆசையோடு அள்ளி கொண்ட, அடங்காத வெள்ளம் வந்து அந்த வடைய அடித்து செல்ல, அடங்காத வெள்ளம் வந்து அந்த வடைய அடித்து செல்ல. மேகம் கருகருக்குது, மின்னல் ரெண்டும் இடி இடிக்குது, மேற்கே மழை பெய்தால் மேஞ்சாறு தண்ணி வரும், மேற்கே மழை பெய்தால் மேஞ்சாறு தண்ணி வரும். இப்படி எழுதுறேன். சிதம்பரத்து வெள்ளம் புகுந்து சீரழிவு நேர்ந்ததையா, விதியில வெள்ளம் வந்து விதியை தானே மாற்றியது, ஆசையா ஆடு வளர்த்த அந்த ஆட்ட காணவில்லை, பாசமா பந்தல் போட்ட பந்தல் தான் காணவில்லை. மேகம் கருகருக்குது, மின்னல் ரெண்டும் இடி இடிக்குது, மேற்கே மழை பெய்தால் மேஞ்சாறு தண்ணி வரும், பொறியில் துறைக்குள்ள புத பதுன்னு தண்ணி புக, ரோஸு ஹாஸ்டல்ல நோகுதையா எங்க பொண்ணு. இப்படி எழுதாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வெள்ளம் இந்த புள்ள அது மாதிரி இருக்கு. நிறைய பாட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். என் பாட்டுலாம் பாடலாம் பாட்டை பாடிட்டு போயிடுவோம். அப்புறம் அது என்ன சாரு வந்தால் ஓலைக்குடிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன் ஓலைக்குடிய தெரியும். அப்ப அந்த மாதிரியான எது சொல்றேன்னா, இந்த பாட்டு கூட ஏன் நம்ம பாடுறோம் அப்படின்னாக்க, இப்ப நீங்களும் எழுதலாம். நீங்களாம் தமிழ் படித்த மாணவர்கள், சூடி படிக்கிற மாணவர்கள், முனையப்பட்ட மாணவர்கள், ஆய்வாளர்களா இருக்கீங்க இல்லையா? அப்ப அது போல எளிமையாக எழுதக்கூடிய பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. சரியா? அப்ப அது போல ஒரு சூழலை சொல்லக்கூடிய இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, அதான் சொல்றாங்க, வெள்ளம் போல இந்த தமிழ் மொழி எல்லாத்துக்கும் சேர்ந்தது. யார் இவங்க வந்த பின்பு சுவடிகளிலிருந்து மாத்தினாங்க இல்லையா, வந்த வெள்ளம் போல சேர்ந்துச்சுங்கிறாங்க. இந்த பதிப்பை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, காலவரிசைப்படுத்துறாங்க. எந்த மாதிரி காலவரிசை, எந்த மாதிரி இது நம்ம சொல்லுவோம் வேர்ச்சொல் அப்படிங்கிறோம். என்ன வேர்ச்சொல்? நடந்தான் அப்படின்னு சொல்றோம். நடந்தான் என்பதற்கு என்ன வேர்ச்சொல்? நட. அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. அதுதான் வேர்ச்சொல். நட என்ற சொல்லிலிருந்து நடந்தான் என்ற சொல் மாறியது. அப்ப நட என்பது வேறு சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தமிழ் சொல்லே மறந்துடுறோம். தமிழ் சொல்லே பண்ண என்ன சார் தமிழ் சொல்ல மறந்துட்டேங்கிறீங்க? ஆமா, சோறு என்ற சொல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம மறந்துடுறோமா இல்லையா? சோறு சொல்றோம், ஹோட்டல்ல போய் சார் ரைஸ் கொடுங்க சார், சார் சாப்பாடு கொடுங்க சார், சார் சாதம் கொடுங்க சார், சார் சோறு கொடுங்க சார் கேட்கணும். கேட்டா நம்ம கீழே இருந்து மேலே வரலையும் பார்க்குறோம். யாரு? இந்த சப்ளையரு, அந்த வேலை செய்யற ஆள் என்ன பண்றாரு, கீழே இருந்து மேலே இருந்து பார்த்து என்ன சோறுன்னு கேட்கறான். யாராம அப்படிங்கிற தமிழ் சொல்லு மறைகிறது. அப்ப நம்ம என்ன சொல்ல பயன்படுத்துறோம்? அலைபேசின்னு சொல்றோமா, கைபேசின்னு சொல்றோமா? இல்லை. அப்ப இதெல்லாம் தூய தமிழ் சொற்களாக மாற்றியவர்கள் பங்கு. சோடிகளை எடுக்கக்குள்ள, சோடிகளை படிக்கக்குள்ள இந்த மாதிரி தமிழ் சொற்கள் இன்னைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நிறைய தெரிஞ்சு போச்சு. நம்ம ஏன் வந்து இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் நல்லா சுத்தமான தமிழ் பேசுறாங்கன்னு சொல்றோம். நம்ம ஏன் தமிழ்நாட்டில் வந்து சுத்தமே தமிழ் பேசுறோமா? கிடையாது. இங்க ஒரு மாதிரியா பேசுவோம், தஞ்சாவூர் போன ஒரு மாதிரியா, இங்க தஞ்சாவூர்ல ஒரு மாதிரியா பேசுவீங்க, அங்க சேலம் ஒரு மாதிரியா பேசுவோம், கோயம்புத்தூர் போனா பேசுவோம். கோயம்புத்தூர்ல என்னது ஒரு மாதிரியா கொங்கு தமிழ் சொல்றாங்க இல்லையா? ஆனா என்னங்க வாங்கினா என்னங்க நீங்க உட்காருங்க மணி ஏங்க மாமா தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன பண்றான், இங்க என்ன பண்றான், ஏய் மாப்பிளே போடா. இப்ப இங்க சொல்லாடல் மாறுது இல்ல ஒவ்வொரு இடத்துக்கும். இதை திருநெல்வேலி போனா என்ன பண்ணுவாங்க, அங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? சில பேர் ஆட்சிப்பாங்க, எல்லாத்தையும் ஆட்சிப்பாங்க. ஏன்னா சில ஊர்ல சொல்லாடல்கள் மாறுது. சரியா? அப்ப அந்த மாதிரியான சொல்லாடல்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மாறுகிற பொழுது, அப்ப இதெல்லாம் எங்க சார் எடுக்கிறாங்கன்னா எல்லாமே ஓலைச்சுவடிகள்ல இருந்து மாறுகிறது. ஓலைச்சுவடி எல்லாம் படிச்சோம்னா என்னது, அப்ப பெரிய அறிவாளியா இருக்கலாம். ஆனா நம்ம படிக்கணும். ஓலைச்சுவடி படிச்சா நம்ம தான் பெரிய அறிவாளி. ஆனா படிக்க முடியாத ஒரு கட்டத்திலேயே நம்ம என்ன பண்றோம், தலைவக்கெல்லாம் போயிட்டு இருப்பேன், ஊரோட நானும் ஓடுறேன் சார். ஊரோட நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாடு நகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எழுந்த உடன் காப்பி தண்ணி குடிச்சு விட்டு கட்சி பேசுறாங்க இப்போ. அப்ப காலையில எழுந்த உடன் கல்பமான தூக்கிக்கிட்டு காடு கழனி போனதெல்லாம் அப்போ. பாலு நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாடு நகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கொண்டை மேல கொண்டை போட்டு கொண்டையில பூ முடிச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ. எப்போ? அப்போ. இப்ப கொண்டை மேல கொண்டை போட்டு கொண்டையில பூ முடிச்சு சினிமா பார்க்க போடுது மாதிரி. இப்போ இப்படி பாட்டு எழுதுறாங்க, நான் எழுதுறேன். இப்படி மாத்தி ஒரு இன்னைக்கு என்ன சூழல்ங்கிறத சொல்றாங்க இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன சூழல், என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எழுத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஓலைச்சூழல் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதான் சொல்றாங்க. உரை பதிப்பு, மூலப்பதிப்பு, புத்திரை பதிப்பு, உரை விளக்க பதிப்பு அப்படின்னு பிரிக்கிறோம்.
மாற்றத்தை அந்த பதிப்புகளுடைய வகையில உரை பதிப்பு, மூலப்பதிப்பு, புத்திரை பதிப்பு, பிரிக்கிற அது மாதிரி பிரிக்கிறாங்க. அது மாதிரி 1940களில் வையாபுரி பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் வந்து எழுத்துக்கள் நிறைய மாற்றத்தை செஞ்சிருக்கிறாரு. சமாஜ் பதிப்பு அப்படின்னு ஒரு பதிப்பு இருக்கு. அந்த பதிப்பு தான் சுவடிகளுடைய தமிழ் மொழியை முறைப்படுத்துறது, இந்த சொல்லையும் இந்த வார்த்தையும் முறைப்படுத்துகிறது. 1940களில் வையாபுரிகளுடைய அவர் சொல்றாரு, அந்த சமாஜ் பதிப்பு அப்படின்னு ஒரு பதிப்புல சொல்றாரு. அதுபோல 1995 to 96ல மர்ரே ராஜம் அப்படிங்கிறது 1995லிருந்து 1955லிருந்து 1956ல மர்ரே ராஜன் என்பவர் என்ன பார்த்தீங்கன்னாக்க தமிழ் கல்வியாளர்களாக அறிவு செய்யறாரு. பிழையற்ற செம்பதிப்பு வந்துச்சுங்கிறார். பிழையில நீக்கி அதான் கற்கன்னு சொல்லணும் இல்லையா, கசடுன்னு சொல்லணும் இல்லையா, கசடு அழுக்கெல்லாம் நீக்கிட்டு தவறான சொற்கள்லாம் எடுத்துட்டு என்ன பண்றோம், நல்ல சொற்களை செம்பதிப்புகளை வெளியிடுறாங்க அப்படின்னு அந்த மர்ரே ராஜன் என்பவர் அவருடைய காலகட்டத்தில் அதை செய்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஓலைச்சுவடிகள் வந்து அறிவியல் நூல்களை செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களின் பணி இன்று வரை தொடங்குறது. 1980லிருந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து என்ன பண்ணுது, இன்னைக்கு இந்த ஓலைச்சுவடிய ஆராய்ச்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா, தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஓலைச்சுவடி ஆராய்ச்சிக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. ஆயுஷ் 1 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க. அங்கே 75 லட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து எடுக்கணும் நம்ம, சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஓலைச்சுவடியை மாத்துறது, அது அப்புறம் ஓலைச்சுவடி அதுல எழுத்துக்கெல்லாம் மாறி போச்சுன்னா, மறந்து போச்சுன்னா, அது என்ன படைச்சிருக்காங்கன்னு தெரியாது நம்ம மக்கள், புரியுதா? அதனால நிறுவனம் உலக தமிழராட்சி பணம் கொடுக்குது. தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கோடி நீங்க எடுத்துங்க வருஷத்துக்கு, எவ்வளோ இந்த எழுத்துக்கள்லாம் மாற்றி கொடுங்க, இந்த எழுத்துக்களை செட் பண்ணிடுங்க. அந்த மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த இதெல்லாம் வச்சு எதுவும் தொலைப்பாங்க, பார்த்துறீங்களா? அதை தொலைப்பாங்க, அதை இது பண்ணுவாங்க, அப்புறம் இது சரியில்லை சார், அதுக்கு சரியான பொருள் தான் வச்சு தொலைக்கணும். நீங்க பண்ண கண்டதெல்லாம் போட்டு இது பண்ண முடியாது, சரியா? அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்றாங்க. நூல் பதிப்பு இன்னைக்கு அதாவது அறிவியல் சார்ந்த ஒழுக்க கல்வியாக இன்னைக்கு பதிப்புரை வளர்ந்துருக்கிறது. அறிவியல் சார்ந்து சயின்ஸ் டெக்னாலஜி, நீங்க எந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா, இப்ப சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அறிவியல் சார்ந்த ஒரு கல்வியை வந்து நீ கொடுத்துருக்கு, சோடி படிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த அறிவியல் சார்ந்த சூழல்ல ரொம்ப வளம் வரவங்க, ரொம்ப அறிவு சார்ந்தவங்க, அறிவு சூழல் இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அறிஞர் இளங்குமரன் அந்த பணியை செய்துட்டு இருக்காரு. முனைவர் விநாயகமூர்த்தி அப்படிங்கிற செஞ்சிருக்கிறாரு. முனைவர் சொல்விளக்கும் பெருமாள் என்பவர் அதை செய்கிறாரு. முனைவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு செய்திருக்கிறாரு. முனைவர் மையப்பன், இவர்கள்லாம் இந்த அறிவியல் சார்ந்த கல்வி வளர்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. ஓலைச்சுவடி நான் சொல்றது ஓலைச்சுவடி. நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போலாம் உங்கள்கிட்ட, ஏன்னா ஒரு பாட்டு பாடி அழகா ஒரு கவிதை சொல்லி வேறாள் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாடு செவி ஆகுமதி இது ஓலைச்சுவடில தான் எடுத்தாங்க, இந்த பாட்டுடைய விளக்கம் தெரியுமா, ஆகா இது மாதிரி தலைவன் தலைவிலாம் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு நமக்கு என்ன தேவைன்னா சுவடிகள் வரலாறு என்ன பேசுகிறது, யாரெல்லாம் இதுக்கு உறுதுணையா இருந்தாங்க, யாராவது இதுக்கு துணை செய்தார்கள் அப்படின்னு இவங்களா. இளங்குமரன், விநாயகமூர்த்தி, சொல்விளக்கு பெருமாள், ஏன்னா வேற மாதவன், இவர்கள்லாம் வந்து இந்த அறிவியல் சார்ந்த கல்வியை வழங்கணும், அறிவியல் சார்ந்த சூழ்நிலை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க இவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா 150 ஆண்டுகளாக இந்த ஓலைச்சுவடி வரலாறு நடக்குது. இந்த பதிப்பு எத்தனை ஆண்டு நடக்குது? 150 ஆண்டுகளாக நடக்குது ஓலைச்சுவடி. ஆனா என்ன சொல்றாருனாக்க 20 ஆண்டுகளாகத்தான் இப்ப ரொம்ப மும்முரமா நடந்துருக்கிறாங்க. 150 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, ஸ்லோவா நடந்துருக்கு. ஆனா இப்ப என்ன தற்பொழுது ஒரு 20 ஆண்டுகளமா இதை விரிவுபடுத்திருக்கிறாங்க, இதை வேகப்படுத்திருக்கிறாங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்றாங்க. அதே போல சுவடி பதிப்புல வந்து இப்ப சார் வந்தார் இல்லையா, மணிகண்டன் சார் வந்தார் இல்லையா, அதான் சொல்றாங்க சுவடி பதிப்புல ரொம்ப முக்கிய வைத்தது தஞ்சை சரஸ்வதி மகால் தான் தொடக்கத்தில் அறிவு பதிப்பில் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா தமிழ்நாட்டுக்கு தஞ்சை சரஸ்வதி மகால் இருக்கிற என்னது அந்த நூல்கள் தான் அரிய பதிப்புகளை கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வந்தது, அச்சில ஏத்துனது, புத்த வடிவில் கொண்டு வந்தது, இன்னைக்கு மின்னணுல கொண்டு வருகிறது அப்படின்னு அந்த தஞ்சை அந்த மகால் சரஸ்வதி மகால் தான் தொடக்க காலத்துல அந்த பணியை மிக சிறப்பா செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல 1981 தமிழ் பல்கலைக்கழக சுவடிகள் பதிப்பின் வரலாறு சொல்றாரு. உங்க பல்கலைக்கழகம் சொல்றாரு 1981 தமிழ் பல்கலைக்கழக சுவடிகள் தான் என்னது பதிப்பகத்தின் தாயகமா விளங்குகிறது அப்படின்னு நமக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. 1981 தமிழ் பல்கலைக்கழக சுவடிகளுடைய பதிப்பின் தாயகமாக இந்த பல்கலைக்கழகம் விளங்குகிறது. அப்ப பெருமை தானே, பெருமையான ஒரு விஷயம் தானே, வேற எங்கேயும் கிடையாது. இப்போ எங்கள் அண்ணாமலை 100 கடக்கும்போது அங்கே ஓலைச்சுவடியை பற்றி சரியான எங்களுக்கு என்ன கிடையாது, தனி ஒரு இது கிடையாது இல்லையா.
இப்போ இங்கே வந்து அதை வச்சிருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க, எங்கள் பள்ளியில் தான் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இதனால என்ன பண்ணுறாங்க, இங்கே வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பதிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அதுபோல் தாயகமாக திகழ்கிறது அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அதான் சொல்றாரு, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இவையோர் விருந்தமிழ் என்ன என்றாலும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தமிழ் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இருந்தமிழே உன்னால் இருந்தேன். தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும். உலகம் பூரா தமிழர்கள் பிறந்திருக்காங்கன்னா யாரு? புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, இலங்கை தமிழர்கள் தான் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. அதான் இருந்தமிழே உன்னால் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. நமக்கு நம்ம சொல்றோம்ல, செந்தமிழே உயிரே நருந்தேனே என் செயலை மூச்சிலை உடைக்கழித்தேனே நைந்தானே நைந்தோடியின் வாழ்வு நன்னில உடைக்கணும் எனக்கு தானே. தமிழ் மொழி பேசுறோம் இல்லையா, எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே விளக்கு பேசுறோமா இல்லையா. செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாயது காதினிலே தந்தையான பேச்சினிலே ஒரு சக்தி வீரத்து மூச்சினிலே தந்தீன தாடின தன்னான தந்தீன தாடி தந்தான பாடுறானா இல்லையா. அதை இன்னைக்கு ராக்கில் போனீங்க, செந்தமிழ்நாடு போதிலே இந்த பாயது காதினிலே தந்தா ராக்கில் அவன் மாற்றி போடுவான். மெதுவா பாடுனா பாரதி, வேணா போனா நீங்க இளைஞர்கள், வேற ஒன்றும் கிடையாது சரியா. அப்ப இந்த மாதிரியான சூழல்கள், அப்ப இந்த பாண்டு இப்ப தமிழ் மொழியினுடைய புகழை, தமிழ் மொழியுடைய வளர்ச்சியை எதனால் நம்ம இதை பேசுறோம், இந்த சுவடிகளுள்ள இருந்து எடுக்கப்பட்டு மாத்திரம் தான் நீங்க பேசுறோம், படிக்கிறோம் இல்லையா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாழ்விடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் பாடுறோம் இல்லையா. அதை போய் கொஞ்சம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அப்படின்னு பேச முடியுமா? அந்த வார்த்தைக்கு பாரதியுடைய வழி மகாகவி. பாரதியெல்லாம் நீங்க படிக்கணும்பா, பெண்கள் குறிப்பா பாரதியெல்லாம் படிக்கணும், பாரதி பெரியாரெல்லாம் படிக்கணும். அவங்கள படிச்சு பார்க்கணும். பாரதி, பாரதிதாசன், பெரியாரு, இவங்களுடைய கருத்துக்கெல்லாம் படிச்சாதான் என்ன பெண்கள் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு ஜாலியா உட்காந்துருக்கீங்களா, அப்படி சுந்தரம் பண்ணி விட்டுக்காடு உட்காந்துருக்கீங்களா, யாரு இவர்கள்லாம் பெண்கள் அடிமையா இருந்தாலும் மகாகவி தான் தட்டி எழுப்பினாரு. மகாகவி தான் என்னது பயங்கரமா தட்டி எழுப்பினாரு, புரியுதா. நிமிர்ந்த நன்னடியும் மேற்கொண்ட பார்வையும் சொல்றது எப்படி, எங்கிருந்து எடுக்கப்பட்ட இந்த உலகத்தை தான் கொடுத்துருக்காங்க, அதான பதிச்சிருக்கிறான், அதான பாக்குறான். இன்னைக்கு நிமிர்ந்த நன்னடியும் மேற்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாவது நெறிகளும் சரிகளும்ங்கிறாங்கல்ல. அப்ப என்ன பண்றான், இந்த வலிமை எங்க யாரு கொடுக்குறான், பெண்களே. அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பேன்னு சொன்ன காலத்தை எல்லாத்தையும் மாத்துறாங்கல்ல. இன்னைக்கு நிக்கிறோம்ல, எல்லா இடத்தையும் வந்து என்ன பண்றோம், துணிச்சலா பேசுறோம்ல, துணிச்சலா நிக்கிறோம்ல, ஆண்களுக்கு பெண் நிகர் சமம் அப்படின்னு பேசுறோமா இல்லையா. அப்ப என்னது பேசுறது, இதுதான் என்னது பதிப்பினுடைய சாதனை. கலப்பண்ணி பதிப்பினுடைய சாதனை என்ன சார், நம்ம படிக்கிறதா பதிப்பினுடைய சாதனை. எவ்வளோ விஷயங்களை, எவ்வளோ செய்திகளை, எவ்வளோ பாடல்களை, எவ்வளோ அறிவியல் சிந்தனைகளை நம்ம உள்வாங்கல, அதுதான் பதிப்பினுடைய சாதனையாக நம்ம வெளிவருகிறது அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லலாம். அது மாதிரி நமது அதான் சொல்றாரு. அப்ப பனை ஓலையிலிருந்து எதை சொல்றாங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் பனை ஓலை தான் நமக்கு. நம்ம சங்கடிக்கு பேசும் கல்லூரிகளா சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பனை ஓலையிலிருந்து தொடங்கப்பட்ட பணமரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. பணம் கடுகு சாப்பிட்டா உடலும் அவ்வளோ, பணங்களுக்கு போல வலிமை உடம்பு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எது சாப்பிட்றோம், பணங்களுக்கு நம்ம சாப்பிட்றோம். அதை ஏன்டாச்சும் மாப்பிள்ளை சாப்பிட்டு நம்ம அப்படி தனியாக ஒதுக்கி போடுறோம். பணங்களுக்கு சாப்பிடணும், கிடைக்கிறதுக்குள்ள என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்ல. பனை அதை சொல்ல பனை ஓலை சொன்னா கோரைப்புள்ளி தாள்கள், கோரைப்புள்ளி இருக்குல்ல, அதோட தாள்கள். சிலப்பதிகாரத்தில் ஒரு மடல் இருக்கு, என்ன மடல் எழுதுனால மாதவி, தாளை மடல்ல என்ன பண்றா மாதவி எழுதுறாரு, செம்பான் சிவனோம்பு எழுதுறாள். யாரு யாருக்கு கோவல் எழுதுறாள், அன்பு ஆறு இது எது ஒன்று எழுதுறா, துன்பப்பட்டு எழுதுறா, வேதனைப்பட்டு எழுதுறா, வெறுத்து எழுதுறா. தாளை மடல் கூட நமக்கு என்னது, அந்த மடல் இருந்த கூட அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அச்சு பின்னணு மயமாக்கப்பட்டிருக்கு. தாளை மடல்ல எழுதின வரலாறு இருக்கு, அந்த குழம்புல எழுதின வரலாறு இருக்கு. அதை மாற்றியது அச்சு, அதை மாற்றியது மின்னணு, அதை மாற்றியது இன்னைக்கு அலைபேசி, புரியுதா உங்களுக்கு. அப்ப அது போலதான் அந்த வரலாறுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது மாதிரி எல்லா இதுல இப்ப அதான் ஆடு மாடு இந்த புல்லு அதெல்லாம் எழுதுறதுலாம் மறைஞ்சிருமா, பனை ஓலையில மட்டும்தான் ரொம்ப அப்படியே நிற்கும். அதை தான் பாதுகாத்து அங்க இன்னைக்கு இருக்கு. பனை ஓலை மட்டும்தான் இன்னைக்கு எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கலாம் இருக்கும், சரியா. இப்போ அது போல செய்திகளை பேசுவது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப புத்தகங்களாக இன்னொன்று ஆவணங்களாக நம்ம இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மின்னணுல போய் தேடிப்பாரு, வரக்குள்ள செல்போன்ல போய் கூகுள்ல போய் உள்ள போடா அப்படின்னு உள்ள போய் பார்த்தேன். சரி, உள்ள போய் பார்க்கல, என்னடா அப்படின்னாக்க அதை சொல்றான். அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல ஓலைச்சுவடி வடிவம், நம்ம உங்க பல்கலைக்கழகத்துல தான் சொல்றான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஓலைச்சுவடி வடிவம் மோடி எழுத்து ஆவணங்கள் தான். மோடி எழுத்து யார், அது மோடி யார், மோடி மோடி யாருப்பா, நாட்டோட பிறந்த இந்தியாவுடைய, அதை சொல்லுங்களா என்ன முன்ன பாக்குறீங்க. மோடி யாருன்னா சார் இந்தியாவுடைய பிரதமர் சார், அவர் தான் சார் உலகம் பூரா சுத்தி இருக்காரு.
யோசிக்க கூடாது. மோடி யாருன்னா எடுத்து மோடினா நம்ம இந்தியாவுடைய பிரதமர் சார், அவர் தான் மோடி என்ன. அதனால என்ன பண்ணோம், நம்ம கேள்வி கேட்கல, நீங்க ஃப்ரீயா பேசணும். குரு குரு குருன்னு பார்க்கக்கூடாது. வடிவேல் மாதிரி என்ன பண்ணுறது, குரு குரு குருன்னு என்ன பண்ணது, அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டுனா என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டா சார் மோடினா யார், மோடி எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் மோடி எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கு மோடி யாருன்னா இந்தியாவுடைய என்ன பிரதமராக இருக்கிறாரு, உலகம் பூரா சுற்றி வராரு. என்ன சார் அவர் பேரில் ஒரு எழுத்தா நாங்கள் கண்டுபிடிக்கல, நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. தமிழ் பள்ளிகள் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்க, உங்க பள்ளிகள் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அது சொன்ன மோடி எழுத்து ஆவணங்களை மின்னணு மயமாக்கல் பணி இங்கே துவங்கிட்டு இருக்கிறது. எங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல துவங்குதுங்கிறாங்க. அந்த பணி மோடி பணி. மோடினா அது மோடி வித்த வேற, மோடி மஸ்தான் வேற, அதெல்லாம் வேற. சரியா, இந்த மோடுங்கிறது வேற. சரியா, அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இது என்ன சொல்றாருனாக்க, டெல்லி தேசிய சுவடி இயக்கமும் தமிழ்நாடு அரசு மின் நூலக திட்டமும் பிரிட்டிஷ் நூலகமும் இது இயங்குது. இது இந்த மோடி மின்னணு எழுத்தாக மாற்றக்கூடிய அந்த பணியை செய்வது எதுனா, டெல்லி தேசிய சுவடி இயக்கமும் தமிழ்நாடு அரசு மின் நூலக திட்டமும் பிரிட்டிஷ் நூலகமும் சேர்ந்து பார்த்தினாக்க தஞ்சை தமிழ் பள்ளிகளத்துல ஓலைச்சுவடிகளை மின்னணுவாக மாற்றி கொண்டு இருக்கிறது. இங்கதான் உங்க துறையில தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு வரலாறு சொல்லுது. உங்களை கேட்டால் ஒரு உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணிங்களோ சரியா, அது போல இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சார் இது, இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் எண்ணற்ற பிரதிகள்லாம் இருக்கு. அப்ப நம்ம மோடி எழுத்துனா என்ன சார், அது என்ன சார் மோடி எழுத்துன்னு சொல்லி அது விளக்கம் போயிடாதீங்க சார். மோடி எழுத்துனா அவரு சில இந்திய பிரதமரை சொல்ல கிடையாது. மோடி எழுத்து என்பது அந்த எழுத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன சார், நான் மோடி எழுத்துனா சுருக்கமாக ஒரு பேனா வைக்கிறோம் இல்லையா, ஒரே வரியில ஊர்பட்ட செய்தி சொல்றது ரகசியம். மோடி எழுத்து என்பது ரகசியத்தை பாதுகாப்பது. அப்ப கையை வச்சா எழுதி முடிச்சுட்டு தான் கையெழுக்கிறது. அதான் ஒவ்வொரு அந்த அப்படியா இப்படியா அப்படிலாம் எடுத்து எழுதுறது கிடையாது. அப்படி அவன் சென்றான், இப்படி இவன் போனால், இப்படி நடந்தான், இவன் தூங்கினான் அப்படி எழுதுல. அப்படி கையை வச்சு எழுதுனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படிதான் சொல்றாங்க. நான் எப்போ பார்த்ததுல ஆய்வுல என்ன பண்ண, இது மோடி எழுத்து. அப்ப என்னது, அப்ப இந்த மாதிரியான சொற்களை சொல்றாங்க. ஓலைச்சுவடிகள் எண்ணற்ற பிரதிகள் நிறைய இருக்கு. சிறுகதைகளா இருக்கு, சிற்றிகளா இருக்கு. இன்னைக்கு ஓலைச்சுவடிகள் நம்ம படிக்கிறோம்ல, சிறுகதை சிற்றிலை அது இது எட்டு தொகை நூல் 10 பாட்டு திருமுருக ஆட்டுப்படி குருநாட்டுப்படி சிறுமானாட்டுப்படி பெருமானாட்டு முளைப்புகடா முளைப்பாட்டு மதுரை காந்திங்கிறோம். அப்புறம் 5 வகையான காப்பிங்களை பேசுறோம். சரி, 5 காப்பி பேசுறோம், இலக்கியத்தை பேசுறோம், இலக்கணத்தை பேசுறோம், திறனாய்வு பேசுறோம், ஆய்வுல பேசுறோம், கிரிட்டிசிசத்தை பேசுறோம். எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் ஒரு பதிப்பை, ஒரு சுவடிகளை எப்படி அப்ரோச் பண்றோம், ஒரு செய்தியை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம். சரியா, தூக்கத்தை கூட எப்படி அப்ரோச் பண்றோம், ஒரு ஆசிரியர்களை எப்படி அப்ரோச் பண்றோம். இப்போ உட்காந்துருக்கான், இவன் கேட்கறானா இல்லை வேற எங்கேயும் வெளியே போயிட்டு இருக்கானா, அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஃபேஸ் இஸ் தி டெக்ஸ்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அகத்தின் அழகு முகத்தில் முகத்தில் தெரியும். பார்த்த உடனே இவன் சிரிக்கிறானா, சந்தோஷப்படுறானா, இல்லை ஏதோ உட்கார வச்சுட்டாங்க சார், என்னது ஏதோ எங்களை உள்ள உட்கார வச்சுட்டாங்க, நாங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நீ அந்த வருத்தத்துல இருக்கிறியா அப்படின்னு தெரியல. அப்ப ஏறுவார்கள் இல்லாம என்ன பண்றோம், அப்ப ஃபேஸ் முகத்தை காட்டி கொடுக்குது. கனடா சொன்னாங்கல்ல, முகத்தை காட்டும் கண்ணாடி அகத்தை காட்டக்கூடாதுங்கிறாங்கல்ல. சரியா, முகத்தை காட்டும் அகத்தை காட்டிடு. அகத்தை காட்டினா பிரச்சனை அவ்வளவுதான். விவேக் ஒரு படத்துல இருப்பாங்கல்ல, ஒரு இடத்துல நாய் பேசும், இங்கே என்ன வந்து நிக்கிறேன் ஒரு விவேக், அதுதான் நடிகர் விவேக் சொன்ன பகுத்தறிவான் சிந்தனையாளர் விவேக். நல்ல நடிகர் நம்ம எழுந்திருக்கிற மாதிரி. கெட்ட நடிகர்கள் கை பிடிச்சிக்கணும். கெட்ட நடிகர்னா அப்துல் கலாம் உள்வாங்கி முடியும். அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, விட்டுட்டோம். அப்துல் கலாமும் உள்வாங்கி முடியும் விவேக். பகுத்தறிவு சிந்தனை அவன் படத்துல அப்படியே பகுத்தறிவு அப்படியே எடுத்து கொட்டுவோம், அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிவு கொட்டுவோம். சரியா, அப்போ அது போல பார்த்தீங்கன்னாக்க, அப்போ இந்த செய்திகள் சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அப்போ உள்வாங்கிற செய்திகளை பேசுவது அப்படின்னு சொல்றோம். அது போல நம்ம நிறைய நூல்களை பார்க்குறோம். 10 பாட்டுகளாக இருக்கட்டும், மெய்கண்ட நூல்களாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும். யாதான் சொல்றாரு, தத்துவம் 18 பிரிவுகள் பிரிச்சிருக்காங்க. சாத்திரம் தத்துவம் என 18 பிரிவை சூடியை பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சூடி எத்தனை பிரிவு, 18 பிரிவை பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன சார் சூடிகளை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கல, தமிழ்ல மட்டும் 4500 ஓலைச்சுவடிகள் எடுத்துருக்காங்க. தமிழ்ல மட்டும் என்னது 4500 ஓலைச்சுவடிகள் எடுத்திருக்காங்க. சமஸ்கிருதத்துல 1000 கட்டுகள் எடுத்திருக்காங்க. சமஸ்கிருதத்துல எத்தனை கட்டு, 1000 கட்டு எடுத்திருக்காங்க. பாலி மொழியில 1 கட்டு எடுத்திருக்காங்க. தெலுங்குல 50 கட்டு எடுத்திருக்காங்க. கன்னடத்துல 7 கட்டுகள் எடுத்திருக்காங்க. ஆக
6000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் மின்னணு செய்யப்பட்டுள்ளதுங்க. இதுவரை என்ன பண்றாங்க, 6000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை மின்னன்மயமாக்கப்பட்டுள்ளது. அது தமிழ் 4500 இருக்கலாம், சமஸ்கிருதம் 1000 கட்டுகளா இருக்கலாம், பாலிமொழி 1 கட்டுகளா இருக்கலாம், தெலுங்கு 50 கட்டுகளா இருக்கலாம், கன்னட 7 கட்டுகளா இருக்கலாம். இது எல்லாமே 6000 ஓலைச்சுவடிகளை மின்னணு மயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்னணு மயமாக்கம் எங்க பட்டிருக்கிறதுனா தஞ்சை தமிழ் பள்ளியில பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆராய்ச்சி இருக்கு, அதுக்கு இடம் இருக்கு, அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க, அதுக்கு அந்த மாணவர்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட செய்திகளை அப்ப இந்த ஓலைச்சுவடிகளை பேசுவது, இந்த வரலாறை சொல்வது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப தமிழ் பல்கலைக்கழகத்துல சுவடிகளுடைய தேசிய சுவடிகள் இயக்கம் படிக்க ஆண்டுதோறும் 7 லட்சம் நிதி வழங்குகிறான். தேசிய சுவடிகள் இயக்கம் ஆண்டுதோறும் 7 லட்சம் நிதி வழங்குகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 லட்சம் 1-2 கிடையாது, 7 லட்சம் நிதி வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இந்த சுவடிகளுடைய வரலாறை வேறு விதமாக பேசப்படுகிற செய்திகளாக இருக்குது அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த சுவடிகள் நம்ம சார் என்ன பயன்படுறோம். இப்ப நீ புறநானூறு பாக்குறோம் இல்லையா, புறநானூறு பாக்குறோம். நான் அடிக்கடி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த வார்த்தை தெரியுமா, யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வாரா இருக்கு இல்லையா. நான் எதை எடுத்துக்கோனாக்க தீதும் நன்றும் பிறதர வாரா. என்னது தீதும் நன்றும் பிறதர வாரா நூதல் தழுதல் அவற்றோர் என்ன. எனக்கு வரக்கூடிய நன்மை, எனக்கு வரக்கூடிய தீமை, எனக்கு வரக்கூடிய ஆளுமை, எனக்கு வரக்கூடிய திறன் எதை சார்ந்தது, தீதும் நன்றும் பிறதர வாரா. என்னாலதான் எனக்கு துன்பம் வரும், என்னாலதான் எனக்கு நன்மை வரும், இன்னொருனால வராது. நான் நடந்து கொள்ளும் விதம் தீதும் நன்றும் பிறதர வாரா, நல்லதும் தீமையும். இதை ஓலைச்சுவடியிலிருந்து புறநானூறா நம்ம வாங்கிட்டோம் இல்லையா. அதெல்லாம் சொல்றோம். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மட்டும் கடைசியில் பேசி முடிக்கணும் பாருங்க, முடிக்க போறேன். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன சார், கரெக்டா உங்களுக்கு முடிச்சிடும் சரியா. நீங்க ஒன்றும் ரொம்ப பசியில் ஒன்றும் இது பண்ண வேணாம். செவிக்கு உணவலா இருப்பது சிறிது வயிற்று மிகப்படும் மிக 2 சோர்வுகள் இருக்கு இல்லையா. அப்ப அதுதான் சொல்றாரு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் வெற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே, பிறப்போர் அண்ண உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். வார்த்தைகள் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருகை எண்ணாது அவருள் அறுவடையோர் 6 அரசும் செல்லும் வேற்றுமை தேர்ந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் மேற்பால் ஒருவனுக்கு அவன் கண்படும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் என்ன பண்ணாங்க, ஒரு தாய் கூட வீட்டுல 5-6 பிள்ளைகள் இருந்தா உற்றுள்ள என்னதான் இருந்தாலும் என்ன கல்வியை எப்படியாவது அதை பெற வேண்டும், கல்வி உற்றக்கூடாது. கல்விதான் இந்த சமூகத்திற்கான மடைமாற்றம், கல்விதான் சமூகத்தை உயர்த்துவது, கல்விதான் உன்னை ஆளுமைப்படுத்துவது, கல்விதான் உன்னை பொருளாதாரத்தில் உயர்த்துவது, வேற எதுவும் உயர்த்தாது. கல்விதான் உன்னை உயர்த்தும். அதான் சொல்றான் இல்லையா. சினிமா படத்தை சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா. என்ன படத்துல, அசுரன்ல ஒரு படத்துல யார் சொல்றா, தனுஷ் சொல்றான் இல்லையா, டே சிதம்பரம், அவங்க பையன்கிட்ட சொல்றான் இல்லையா, சிதம்பரம் பொண்ணு இருந்தா பிடிக்குவான், பொருள் இருந்தா அபகரிச்சிருவான், அது இருந்தா எடுத்துக்குவான், எல்லாத்தையும் பிடிக்காண்டா சிதம்பரம், எதை மட்டும் உன்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது, அபகரிக்க முடியாது, திருட முடியாது, உன்னை கொள்ளையடிக்க முடியாதுன்னா கல்வியால் மட்டும்தான் உன்னை கொள்ளடிக்க முடியாது. கல்விதான் உன் கூடயே இருக்கும், உன்னை அறிவை மாற்றும். அந்த கல்வி எப்பொழுது என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை ஏற்ற மாணவர்களுக்கு நாங்க சொன்னாலும் அதை ஏற்க மாட்டேங்கிறோம். திரைப்படத்தை சொன்னா கை தட்டுறான், சிறப்பா இருக்குங்கிறான். இதை நாங்க படிடா தம்பி, படிடா தம்பி, கற்க கற்க கசடர கசடர கற்பவை கற்பவை கற்றபின் அப்படின்னாக்க கற்க கற்க ஏப்பாங்க சார் அப்படின்ட்டு போறான். ஆனா சினிமா படத்தை சொன்னா அதை ஏத்துக்கிறீங்கல்ல, அதுதான் ஒரு மாற்றம். சினிமாவை நம்ம நோக்கி ஓடுறோம் இல்லையா, சரியா. அப்ப அது போல என்னது, அப்ப இந்த கல்வியை எப்பொழுதுமே என்னது கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதை தான் புறநானூறு சொல்றான். அப்போ ஒரு தாயினுடைய மனம் கூட 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மூத்த பிள்ளை கல்விக்கு இருக்கலாம், அவன் விட்டுருவாங்க. நீ படிக்காதவன் நீ கொண்டுறான், தம்பி தானே படிச்சிருக்கிறான், அவன் தானே டிகிரி முடிச்சிருக்கிறான், அவன் இந்த கடிதம் எழுதிட்டோம், அவன் சொல்லிட்டான், அவன் தான் அறிவானவன், ஆளுமை உள்ளவன், அவன் நம்ம வீட்டில் எப்படி இந்த விசேஷம் நடக்கணும் அவன் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ படிக்காத நம்ம செவிலியர் உட்காந்துருப்பான். அதுதான் நான் உற்றுளி உதவியும் உருவல் கொடுத்து பித்தனில் முடியாது கற்றல் தாயும் மனம் திரிங்கிறாங்களா. தாயுடைய மனசு என்னது, கல்வியால மனம் திரிஞ்சு போதுராச்சா, படிச்சவன்டா நல்ல பையன்டா, அவனை போய் திட்டடா, நீ படிச்சா கொண்டாடா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதை எப்படி நம்ம அதனாலதான் சொல்றோம், கல்வியை நம்ம எடுத்துக்கணும், கல்வி உள்வாங்கிக்கணும். அதான் சொல்றாங்க வள்ளுவன் அதே சொல்றாங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமை நியமா படைக்கிறான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரே ஒரு பிறகு பேசலாம். வள்ளுவனை எவ்வளவு புரியாது வள்ளுவனை பேசுறதுக்கே நமக்கு வாழ்க்கை பூரா போதாது, சரியா. அப்ப ஒரு பிறப்புல கற்ற கல்வி 7 பிறப்பு உன்னோடு கல்வி வழங்குறான்ல. நீ ஒரு வருஷம் ஆனா அவனை படிக்கிறிய,
கிடையாதுல்ல. ஒன்னா ரெண்டாவது சொல்லி கொடுத்த வார்த்தையை அதோட முடிஞ்சு போச்சு இல்லை. சீனாக்காரன் கற்றுக்கிறான் தமிழ் மொழியை. தமிழ் மொழியை கற்றுக்கொண்டால் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஓகே இக்கு இங்க இச்சு இங்க இட்டு இன்ன இத்து இந்த சொல்லக்குள்ள உடல்ல இருக்கிற நோய்கள்லாம் தீருதுங்கிறான். சீனக்காரன் கண்டுபிடிச்சு சீனக்காரன் தமிழ் மொழியை கத்துக்கிட்டு இருக்கிறான். லகரம் லகரம் சொல்லும் பொழுது நம்முடைய நாக்கு வளைகிறது, அப்ப உடல்ல மாற்றம் ஏற்படுகிறது, அங்க வந்து நோய் வந்து குறைகிறதுன்னு அவன் கண்டுபிடிச்சு கத்துக்கிறான். நம்ம ஆளுங்க என்ன பண்றோம், எதையுமே கத்துக்கல, எதையுமே சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனாலதான் சொல்றாரு வள்ளுவன், ஒருமிட்டம் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமா பிடைத்து என்று நமக்கு கிடைச்சிருக்கணும். அதுக்கு என்னது, அந்த ஓலைச்சுவடி தான் காரணம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி அது போல செய்திகளை சொல்றோம். அது போல நகையே அழுகை இருவர மறுச்சி அச்ச பெருமுதல் வெகுளி உவகை அப்பால் எட்டு மெய்ப்பாடு என்ப அப்படின்னு தொல்காப்பு சொல்லியிருக்கோம். மெய்ப்பாடுகளை நம்ம முகத்துல இருக்கு இல்லையா, நகை அழுகை இழுவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை 8 வகையான மெய்ப்பாடை சொல்றாரு. இவன் அழுகுறானா, சிரிக்கிறானா, சந்தோஷமா இருக்கானா, ஐயோ துன்பப்படுறானா தெரியாதுல்ல. இதை இப்படி தொல்காப்பியர் பாருங்க, உளவியல் ரீதியா சொல்லியிருக்காரு, சைக்காலஜில சொல்லியிருக்காரு. சைக்காலஜில உளவியல் ரீதியா நம்ம எப்படி தொல்காப்பியர் அனுப்பி அடிக்கிறார் பாருங்க. இவன்கிட்ட எல்லா மெய்ப்பாடும் இருக்கு. ஐயோ இவன் எல்லாமே செய்வான், இவன் பாட்டு போடுவான், இவன் நடனம் போடுவான், இவன் வந்து பலவிரல் மனம் பேசுவான், இவன் வந்து மூணு ஆக்டிங் பண்ணுவான். இப்போ எல்லாத்தையும் முகம் காட்டி கொடுக்குது இல்லையா. இப்போ இதை தான் வந்து என்னது, நகையை அழுகை இழிவரை மறுக்கை இந்த மாதிரி மெய்ப்பாடுகளை சொல்வது, உளவியலை சொல்வது, ஒளிவியலை பேசுவது. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேடி ஓலைச்சுவடியிலிருந்து மாற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓலைச்சுவடியில் என்ன பண்ணிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இன்பமான செய்தி. அது போல கடைசியில ஒரே ஒரு பாடம் வந்து சொல்லி நிறுத்திக்கிறேன் நான். வேறால் வேண்டி வேர்கோட் பலவின் சாரல் நாடு செவி ஆகுமதி யார் அது அறிஞ்சினாரோ சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவன் உயிர்த்தவ சிறிது காமந்தோர் பெரிது அப்படின்னு கடைசியில முடிக்குள்ள சுவடிகளை கொண்டு வந்து கடைசியில காதல போய் முடிக்கிற மாதிரி ஒரு பொருள் கொண்டு வந்தானே. ஏன் சார் நான் என்னது, தலைவியை வருத்தப்படுறா, தோழி வேதனைப்படுறா, ஐயோ இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து தலைவியை பார்க்குற, ஆனா என்னது பெரிய பலாப்பழம் இருக்கு இல்லையா, பெரிய பலாப்பழம் அதை தாங்கிறது எது, கொஞ்சம் காம்பு, இவ்வளவு பெரிய காம்பு தான் அந்த பெரிய பலாப்பழத்தை தாங்குது. ஆனா இவ்வளவு பெரிய பழமா இருக்கு, அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த வாசனை ஊருக்கே தெரிஞ்சிடும். அது போல என் தலைவி இருக்கா தெரியுமா, அவ காதல் உடையாம இருக்கு, பலாப்பழம் அப்படியே அமைதியா இருக்கும், உடையாம இருக்கு. என்னைக்காவது வீடு உடஞ்சிருச்சுன்னா அந்த வாசனை ஊருக்குலாம் தெரிஞ்சு ஆக அங்க பலாப்பழம் இருக்கு, எல்லாம் போய் அங்க பொறுக்குவான், அங்க எடுத்துக்குவான். அது போல என் தலைவி காமத்துல என்ன ஒரு சின்ன என்னது ஒரு காம்புல உயிரை தாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கா. உயிர் விட்ட போது, தலைவா நீ சீக்கிரம் வந்து திருமணம் செய்து கொள், பலாப்பழம் போல இவன் ஆயிட போறா, எல்லோரும் வந்து கேள்விக்கு கிட்ட ஆயிடுவாங்க, எல்லோரும் வந்து பொன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த பாடல் கூட குறுந்தொகையில வரக்கூடிய அருமையான பாடல். அதனால உயிர்த்தவ சிறிது காமமே பெரிய, ஐயோ உன்னுடைய காதல் பெரிதாக நினைச்சிட்டு இருக்கான், உன்னுடைய வேட்கை பெரிதாக நினைச்சிட்டு இருக்கான். அதனால விரைவில் வந்து இந்த தலைவியை திருமணம் செய்து கொள்ளுன்னு அந்த பாடல் கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த பாடலும் என்னது, சூடைகள் இருந்து மாற்றி மின்னமயக்கப்பட்டு அந்த பணித்தான் இப்ப கலாஸ்ரீதர் அவர்கள் செய்யறாங்க. உங்க பேராசிரியர் என்ன பண்றாங்க, அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தான் அவங்க. எல்லாம் ஓலைச்சுவடிகள் இருந்து என்ன பண்றாங்க, மின்னணு மயமாக்கலாக ஒவ்வொன்றா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சுவையான பாடல்களை, சமூகத்துக்கான தேவையான பாடல்களை, சமூக சிக்கல்களை, சமூக செயல்பாடுகளை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த அடிப்படையில இலக்கிய சுவடிகள் சமூக செய்திகள் என்ற ஒரு தலைப்புல உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதனால இந்த நிகழ்ச்சியோட நான் நிறைவு பெற்று உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.